நான் ஒரு பொருளாதார நிபுணர் கிடையாது. பட் ஆனால் ஓரளவு நம்ம படிச்சதை வச்சு ஒரு சில விஷயத்தை என்னால் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதானிக்கு நடக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து ஒரு பொருளாதார போர், எக்கனாமிக் வார்ஃபேர் மாதிரி. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு 30 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா, இந்த 1990, 91லலாம் குளோபலைசேஷன் கொண்டு வந்தார் மன்மோகன் சிங். பாவம் கொஞ்ச நாள் முன்னாடி தவறிட்டார். ஓம் சாந்தி. அவர் வந்து குளோபலைசேஷன் எடுத்துகிட்டு வந்தப்போ தாராளமயமாக்கம். அப்போ என்னாச்சு, நிறைய கம்பெனி எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய வந்துடுச்சு. ஓகேவா? அதனால நல்லதும் நடந்தது, நிறைய கெட்டதும் நடந்தது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டிமானிட்டைசேஷனால தான் நிறைய லோக்கல் இண்டஸ்ட்ரி போச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த குளோபலைசேஷன் வந்ததில் எத்தனை பேரோட வாழ்க்கை போச்சுன்றது நம்ம பப்ளிக் டொமைனில் இருக்குது. நம்ம எப்போ வேணுமோ கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னு நினைக்கிறது, இந்தியன் ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய பொருட்கள் அது எந்தளவுக்கு பாதிச்சுதுன்னு சொல்லணும். அதில் மெயின் என்ன தெரியுமா, நம்ம குடிக்கிற லிம்காவும் தம்ஸ்அப்பும், அதெல்லாம் இந்தியன் கம்பெனிங்க. எப்போ குளோபலைசேஷன் வந்து கோக் இங்கே தரணுன்னா அவனால் காம்படிஷன் சஸ்டெயின் பண்ண முடியும், போட்டி போட முடியல அவங்களோட. அதனால் கம்பெனி விற்க வேண்டியதாகிடுச்சு. ஓகே, ஃப்ரூட்னிக்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவன் இன்னும் ஆனானே தெரில. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இல்லை மெயின் காமெடி ஒன்று இருக்குது தெரியுமா, இந்த கோல்கேட்னு ஒருத்தங்க. அவன் என்ன பண்ணான், இந்த 1990 மகாபாரதத்தில் நடித்த நம்ம பலராமனா ஒருத்தர் நடித்தான். அவன் என்ன பண்ணுவான், பல்லுக்கு வந்து கறித்தூள் போட்டு தேய்ப்பான். உடனே அவன் தங்க ஓடி வந்து, ஐயோ கறித்தூளா, பல்லு கெட்டு போயிடும், ஈடு கெட்டு போயிடும், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் வெள்ளை கலர் இந்த கோல்கேட் பவுடர் தான் யூஸ் பண்ணால் தான் நல்லதுன்னு சொல்லி 90 ஆடு போட்டான். இப்போது 2024 ஐ திங்க் எப்போ ப்ராடக்ட் லான்ச் பண்ணான்னு தெரில. பாருங்கள், இப்போ அவன் வந்தான், கோல்கேட் பேஸ்ட் வித் சார்கோல். இதெல்லாம் என்ன சொல்கிறது பாருங்களேன். அந்த நம்ம கோபி சுதாகர் சொல்ல மாதிரி என்னென்ன கம்பி கட்டுற கதையை சொல்கிறான் பாருங்கன்ற மாதிரி தாங்க இதெல்லாம். நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பொருளை நம்மளை கிண்டல் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதே பொருளை அவன் பேஸ்ட்டாக பண்ணி வைக்கிறாங்க. இந்த கன்சியூமர் வார்ஃபேர் இருக்குது பாருங்கள், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல என்ன பண்ணணும், என்னென்ன பொருளில் நம்ம நாட்டு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கணும். உங்களை யாருமே தடுக்க போதில்லை. நாங்கள் அமெரிக்கன் கம்பெனியோ இல்லை யூரோப் கம்பெனி பேஸ்ட் வேணால் யாராவது கேட்க போகுது. ஆனால் அந்த பொருட்களில் நம்ம நாட்டுது ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம முதல்ல ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. உதாரணத்துக்கு பதஞ்சலி, கரெக்டாக அங்கே இருக்கிற சோப் பவுடர், இங்கே இருக்கிற சோப் பவுடர் வாங்கி பாருங்களேன் ஒரு வாட்டி தான், சர்ஃபுக்கு பதிலாக என்ன நடக்குது. நல்லான்னா போய் வாங்க, யாருமே தடுக்க போகுது. எல்லா நாட்டுக்கும் வணிகம் தேவை. அதனால் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாமல் எல்லாம் பண்ண செய்வாங்க. நம்ம தாங்க சிலது முடிவு பண்ணணும். இப்போ இது அதானிக்கு பொருத்தி பார்க்கறதுல இதான் நடக்குது. அதாவது இவனுங்களுக்கெல்லாம் இந்த படித்தவங்கலாம் இருக்காங்க பாருங்கள், படித்தவங்க இந்த ரொம்ப பொருளாதார நிபுணர்கள், இவனுங்கள்லாம் கார்பரேட் ஓகே. ஆனால் இந்த கார்பரேட்லாம் அமெரிக்கன் கார்பரேட்டாக இருக்கணும். பெப்சி, கோக்கு, கோல்கேட். அதானி அம்பானியாக இருந்தால் உடனே ஐயோ கார்பரேட் வந்தான், திணிக்கிறான், கார்பரேட் கைக்கூலின்னு பேசுறது. எங்கள் தமிழ்நாட்டில் எவனுமே அதானி கம்பெனியில் அம்பானி கம்பெனி வேலை செய்யலை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டு பொருட்களை முதல்ல ட்ரை பண்ணுங்கள். சரியா இல்லைன்னா அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போங்க. யாருமே உங்களை வந்து தடுக்க போகிறதில்ல. அதில் முதல்ல நம்ம நாட்டு மக்கள் எப்படி வாழணுன்றதை பாருங்கள். ஜெய்ஹிந்த்.